ரயில்வே நிலையம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுமியிடம் அத்துமீறிய நபர் போனை காட்டி ஓரமாக அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்த கொடூரம். 55 வயதான நபருக்கு தர்மடி கொடுத்த பெண்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட புதிய ரயில்வே நிலையம் அருகே 6ஆம் வகுப்பு பயிலும் 11 வயதான சிறுமி ரயில்வே டிராக் அருகே விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது பாலூர் அடுத்துள்ள புளியம்பாக்கம் பகுதியை சேர்ந்த 55 வயதான மூர்த்தி என்பவர் ரயில் மூலம் அங்கு வந்துள்ளார். ரயில்வே டிராக்கை ஒட்டி நடந்து சென்று கொண்டிருந்த போது சிறுமி விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்து அவரிடம் பேச்சு கொடுத்துள்ளார். தன்னிடமிருந்த செல்போனை காட்டி ரயில்வே டிராக் ஓரமாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் மூர்த்தி. இந்த கொடூரத்தை செய்ததோடு வீடியோவும் எடுத்துள்ளார். விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை காணவில்லையே என்று தேடிய அப்பகுதியினர் மூர்த்தியின் கொடூர செயலை கண்டு அதிர்ந்து கையும் களவுமாக பிடித்துள்ளனர். தொடர்ந்து அவரை வெளியே இழுத்து வந்த அப்பகுதி பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து மூர்த்திக்கு தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அங்கு வந்த போலீசார் மூர்த்தியை கைது செய்தனர். தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். முன்பின் தெரியாத நபர்கள் பேச்சு கொடுத்தாலோ செல்போனையோ அல்லது சாக்லேட்டையோ கொடுத்து அழைத்தால் குழந்தைகள் நம்பிவிடாதபடி சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இதன் மூலம் இது போன்ற கொடூர மிருகங்களிடமிருந்து தப்பலாம் என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர்.